திமுகவில் தலைவருக்கு அடுத்த இடத்தில் பொதுச் செயலர் பொறுப்பில் இருக்கும் துரைமுருகனை கட்சி தலைமை விடுவிக்க அனைத்து வித ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. திமுகவில் தலைவர், பொதுச் செயலர், பொருளாளர் பதவிகள் அதிகாரமிக்கவை. அந்த பதவிகளில் தலைமைக்கு நெருக்கமானவர்களை பார்த்து நியமிப்பது வழக்கம். அப்படி கலைஞர் இருக்கையில் துரைமுருகனுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அந்த பதவி மீதுதான் தற்போது ஸ்டாலின் முக்கிய முடிவு எடுக்க தொடங்கியுள்ளார். திமுகவில் தற்போது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார். சமீபத்தில் கனிம வளத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் அடிப்படையில் முதல்வர் குடும்பம் வரை சிக்கல் எழுந்தது. இதனால் ஸ்டாலின் மட்டுமின்றி அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் துரைமுருகன் மீது அதிருப்தியில் இருக்கின்றனர். மணல் குவாரிகளை நிர்வகிக்கும் கனிம வளத்துறைக்கு துரைமுருகனை அமைச்சராக்கிய ஸ்டாலின் துறையை பிரச்சனையில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் அந்த துறையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அணிவகுத்தன. அதனால் தன் எதிர்பார்ப்புக்கு மாறாக துரைமுருகன் செயல்படுவதாகவும் சீனியரான அவரை பொறுப்பிலிருந்து எப்படி நீக்குவது என்று தெரியவில்லை என்று கட்சியின் மற்ற சீனியர்களிடம் புலம்பி வந்தார் முதல்வர் ஸ்டாலின். வேறு வழியின்றி துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறையை எடுத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் கொடுத்தார். இதனால் கட்சி தலைமை மீது துரைமுருகனுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டது. இந்த நிலையில் கட்சி தொடர்பான அனைத்து ஆலோசனைகளுக்கும் துரைமுருகனை புறக்கணித்தனர். தேர்தல் பணிகள் தொடர்பான எந்த ஆலோசனைக்கும் அவர் அழைக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டார். தேர்தல் பணிகளை திட்டமிடுவதற்கான ஒருங்கிணைப்பு குழுவிலும் இடமில்லை. மண்டல பொறுப்பாளர் தேர்விலும் அவரது சிபாரிசு ஏற்கப்படவில்லை. இப்படி தலைமையின் தொடர் புறக்கணிப்புகளை தெரிந்து கொண்ட துரைமுருகன் தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த 5 மாதத்தில் திமுக நடத்தக்கூடிய விழா ஒன்றில் துரைமுருகனை பொதுச் செயலர் பொறுப்பிலிருந்து நீக்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஆட்சியில் ஊழலில் மாட்டியிருக்கும் நபர்களை பதவியிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என மத்திய பாஜக திட்டம் போட்டு வந்தது. அதன்படியே செந்தில் பாலாஜி பொன்முடி வரிசையில் துரைமுருகனை இறக்க திட்டம் போட்ட நிலையில் தற்போது திமுகவே அந்த முடிவை எடுத்ததால் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது சுலபம் என்றும் துரைமுருகனை வீழ்த்தினால் அவரது கண்ட்ரோலில் இருக்கும் தொகுதிகளை சுலபமாக கைப்பற்றலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.